காயத்ரி, காயத்ரி, துணி எல்லாம் நனையுது. காலையில எடுத்துக்கலாம்க்கா. நீ இப்படியே படுத்துட்டு இரு. நான் என் துணியை மட்டும் தான் எடுப்பேன். நான் எதையும் தெரிஞ்சு பண்ணல, நடந்துருச்சு. நேத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு நீ வேணும். நான் சாகுற வரைக்கும் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனோட மனைவியாக சரின்னு சொன்னா தயாரா இரு. பெரிய அளவுல கொண்டாடலனாலும் கல்யாணம் நடக்கும். முதல் முறை தேகத்தை தழுவிய தேகம் அந்திமாலை மேகம் ஆன்மாவில் எழுதி பாடலா. கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லலையே சிவா? கடவுளே, இனி செத்தாலும் பரவாயில்ல, உன்னோட வாயில இருந்து என்னோட பேரை சொல்லியே கூப்பிட்டுட்டே. சார்னு கூப்பிடாம சிவான்னு. இனி உங்களை சாருன்னு கூப்பிட வேண்டான்னு தோணிருக்கலாம். என்னையில இருந்து மேகங்கள் தழுவிய அந்த ராத்திரியில இருந்தா எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்லைல்ல. அளவுக்கு அதிகமான அழகு, விசாலமான கவிதை ஞானம் இருக்கிற உனக்கு ஒரு குறைய பார்த்தேன். அழகான புருவத்துக்கு நடுவுல குங்குமம் பொட்டோட குறை. என்ன பண்றீங்க? தெரியும், விதவை பொட்டு வைக்க கூடாது, இததானே சொல்ல போற? துரதிருஷ்டவசமா நான் உனக்கு நெத்தியில வைக்க வந்த குங்குமம்
இனி இந்த ஜென்மத்துல நான் வைக்கவே மாட்டேன்னு நீ நினைச்சாலும் அந்த எண்ணத்தை உடைக்க ஒரு ஜென்மம் எடுத்து நான் பிறந்து வந்தேன்னு நினைச்சுக்க. அக்கா என்னோட ப்ராக்ரஸ் கார்டு பாருங்க, நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். உங்களுக்கு இப்பவாச்சும் தோணுச்சே பொட்டு வச்சுக்கணும்னு? உங்களை இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் பொட்டு வைக்கல. ராதாவோட ட்ரெஸ் எடுக்கும்போது. ராதாக்கா காலையிலே போயிட்டாங்களே. அது நீ அப்ப பாக்கல. நீங்க ஆபீஸ் போலையா? இல்லம்மா. அது ராதாக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினேன். எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருந்துச்சு. நான் தோத்துட்டா ஒரு gift வாங்கி தரேன்னு சொன்னேன். நீங்க தோக்கல. இங்க தோக்குறது இந்த வீட்ல கதி இல்லாத பொண்ணுங்க தான். காயத்ரி, உங்களுக்கு தெரியுமா, முன்னாடி இதே ரூம்ல வந்திருந்த ஒருத்தர் என்னோட அம்மாவுக்கு கொடுத்த gift தான் நான். என் அக்கா பாவம், அழாத நாளே இல்ல. இனிமேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வாட்டி நீங்க சொன்ன மாதிரி அரண்மனைக்கு போயிட்டு தான் சர்ச்சுக்கு போவேன். பிஷப்போட உதவியால கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ சார், இப்பதான் நீங்க. இருக்கட்டும்டா, வேண்டுதல் தானே. போ. நீங்க எங்க பேக்கோட போறீங்க? ஊருக்கு. ஊர்ல சர்ச்சு திருவிழா. எங்க அம்மாவையும் தங்கச்சியும் தேடி 4வது வாட்டி போறேன். ஓ, அப்ப நீயும் கூட போக தான் வந்தியா? என்னடா வழக்கம் போல இல்லாம தனம் என் கூட வராளேன்னு பார்த்தேன். இந்த வாட்டி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி வரேன். வா. நீ என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு நல்ல நாள்ல, அதான் விசேஷமா உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். நான் வீட்ல தானே இருந்தேன். அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. அது விசேஷமா இருக்காதுல்ல. இன்னைக்கு மதியானத்துக்கு மேல நம்ம ஊரு கோவில்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. என்ன பட்டிமன்றமா? எப்ப பார்த்தாலும் ஜோக்கு தான். நல்ல மாங்கல்யத்துக்கும் தீர்க்க சுமங்கலியா வாழ்றதுக்கும் நோம்பு எடுக்கிற பொண்ணுங்களோட விழா நடக்குது. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ரோலையே நீ தான் முன்னாடி உட்கார்ந்திருப்ப. எங்க நெல்லெல்லாம் எடுத்து வெளியில போட்டு ஆபீஸ காலி பண்ணுன்னு சொன்னது எதுக்காக தானா? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இந்த ஊர்ல நீ என்ன பண்றன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிய வேணாம். 2 பேரும் உள்ளே இருங்க. சிவா, என்ன பேசுறாங்க அவங்க? ஏய், ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. ஏய், கதவு தர, கதவு தரன்னு சொல்றல, கதவு தர, கதவு தரன்னு சொல்றல. அட, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுப்பா. அட, இருங்க சொல்றேன். என்ன உள்ள திருடன் யாராவது வந்தானா? ஆமா, திருடன் தான். ரொம்ப நாளா திருட்டு. அத எதுக்குடா திருட்டுன்னு சொல்றார்? அவங்க 2 பேரும் விரும்புறாங்கல்ல. என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு சொல்லணும்? நேர்லயே பாருங்க. டேய் நகர்றா. என்னப்பா பிரச்சனை? அட, ஊர்காரங்கள்ட்ட நான் இதை சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. அதனாலதான் இப்படி பண்ண. என்னாச்சுன்னு சொல்லு. ஊரு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொறுக்கிய தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல, அந்த பெரிய மனுஷன் என்ன பண்றான்னு நீயே வந்து பாரு. வா, காட்டுறேன். இனி உன் பொறுக்கித்தனம் இந்த ஊர்ல நடக்காதுடா. ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னு கேட்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சார் நடக்குது? நான் இந்த பொண்ணு கூட ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பைத்தியக்காரனுங்க வெளியே பூட்டிட்டு போயிட்டானுங்க. சும்மா பேசிக்கிட்டு இருந்த உங்களை உள்ள வச்சு போட்டுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? சின்ன பொண்ணு கிட்ட பேசி பேசி ஆசையை வளர்த்து நினைச்சிட்டு இருக்கியா? வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் இருந்தா கூட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். யோ, நியாயம் சொல்ல நீ யாரியா? இந்த ஊருக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். ஊரை பாத்துக்க நீ யாரியா? இந்த ஊர் கலெக்டரா? வக்காலத்து வாங்காம நீ பதில் சொல்லு. அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இவளுக்கு என்ன வேலை? அப்படின்னா இவங்க 2 பேரும் விரும்புறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் போறாங்க. பிரச்சனை பண்ணுனா வாங்கடா. வரீங்களாடா? இங்க வாமா.
ராதா பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். நான் எடுத்துட்டு வந்ததுனால பிடிக்கலையா? நீ எதுக்கு பொடி வச்சு பேசுறேன்னு எனக்கு தெரியுது. அபிலாஷ் அவரோட மனசுல இருக்கிறத சொன்னாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதையும் யோசிச்சு தலைய பிச்சுக்காத. அவர் மனசுல இருந்தத அவர் சொன்னாலும் நான் நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். தெரிஞ்சுக்கிட்டல, இப்ப நிம்மதியா தூங்குவல்ல? உண்மையிலேயே நான் நிம்மதியா தூங்கி 2 மாசம் ஆகுது. என்னது? நேத்து குளத்துக்கு பக்கத்துல இருக்கும்போது தலை சுத்தி கீழே விழுந்திருப்பேன். அன்னைக்கு காயத்ரி வந்து கேட்டப்போ சாப்பிடாததுனால மயக்கம் வந்திருக்குன்னு சொன்னேன். அவன் நான் சொன்னதை நம்பிட்டா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இதை மறைச்சு வைக்கிறது? அக்கா, சிவா சார் கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? சத்தியம். நடக்க போற பூஜைக்கு நான் நாளைக்கு ஒரு நாளும் லீவ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாயாசம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணும்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். விழா அப்போ காயத்ரி பாடக்கூடாதுன்னு. என்ன சிரிக்கவே இல்லை?